ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னாக்கா, தலைப்பு பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடித்தா தான் திருந்துவான்னு சொல்லிட்டு, அடிக்காமலேயும் பசங்க வந்து திருந்தது எப்படிங்கிறதான் கடைசியில் இந்த கதை கடைசியில் வந்துட்டு ஒரு நெறி இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஓகே, ஹலோ சிட்டீஸ், இப்போ கதை கேட்க போறோம். யார் யாரெல்லாம் சாப்பிடலையோ எல்லோரும் சாப்பிடுங்க, சரியா? மலைகளுக்கு நடுவே பச்சை பசேல் வயல்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. காலையில் பனித்துளிகள் மின்னும். மாலை நேரங்களில் மயில்கள் கூவும். அந்த ஊரின் வழியாக ஓடும் சிறிய ஆறு கிராமத்தின் இதயமாக இருந்தது. அந்த ஊரில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு சிறிய சிறுவன் இருந்தான். அவன் பெயர் முரளி, மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதுதான் பிடிவாதம். உங்களே எத்துணை பேருக்கு இந்த பிடிவாதம் குணம் இருக்கு என்று கமெண்ட்லே சொல்லுங்க. முரளி நினைத்தது நடக்கவில்லை என்றால் உடனே கோபம், அழுகை, அடம்பிடித்தல், சத்தம் போடுதல். அவன் அம்மா எவ்வளவு அமைதியாக பேசினாலும் கேட்க மாட்டான். எவ்வளவு ஆறுதல் படுத்தினாலும் யார் பேச்சையும் கேட்கவே மாட்டான். நாம் குடிச்ச முயலுக்கு 3 காலு என்றே இருப்பான். ஒருநாள் முள்ளி சந்தைக்கு போனபோது ஒரு பெரிய வண்ண காற்றாடியை பார்த்தான். அது சிவப்பு, மஞ்சள், நீலம் நிறங்களில் மிகவும் அழகாக இருந்தது. எனக்கு இது வேண்டும் என்று கத்தினான். ஆனால் அந்த நாளில் அவர்களிடம் அதிக பணம் இல்லை. இப்போ வாங்க முடியாது. அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் என்று அம்மா மெதுவாக சொன்னாள். அதைக் கேட்டவுடன் சிறுவன் கோபமாகிவிட்டான். அவன் தரையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். இப்போவே வேண்டும், வாங்கி கொடுத்தாதான் நான் வருவேன் என்று சத்தமாக அழ ஆரம்பித்தான். அவன் அருகில் இருந்த பழக்கூடையை தள்ளிவிட்டான். ஆப்பிள்களும் ஆரஞ்சுகளும் கீழே உருண்டு போனது. அதை பார்த்த மக்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். என்னடா பிள்ளையை வளர்த்து வச்சிருக்காங்க, இதே என் பிள்ளையா இருந்திருந்தால் ஒரே அடி அடிச்சு இழுத்து போய் இருப்பேன் என்று கூட்டத்தில் ஒருவர் சொன்னார். அம்மாவுக்கு வெட்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவன் அப்பாவுக்கும் கோபம் வந்தது. அவர் முரளியை பிடித்து, எவ்வளவு சொன்னாலும் புரியாதா என்று சத்தமாக திட்டினார். முரளி இன்னும் அழுதான். அப்பா கோபத்தில் அவன் முதுகில் அடித்தார். அந்த நொடியில் முரளி அமைதியானான். ஆனால் அவன் கண்களில் இருந்தது பயம். அந்த மாலை வீட்டில் யாரும் சிரிக்கவில்லை. வெளியில் மழை பெய்தது. ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த முரளி மனதில் ஒரே கேள்வி, நான் என்ன தவறு செய்தேன்? ஆனா என்னை அடிக்கணுமா? இப்போ காசு இல்லே, அப்புறம் வாங்கி கொடுக்கிறேன் என்று பாசமாக சொல்ல தெரியாதா? அதுக்கு போய் எல்லோர் முன்னாலும் அடிக்கணுமா? அடுத்த நாள் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழைய நூலகத்திற்கு முரளி சென்றான். அங்கு வெள்ளை தாடியுடன் ஒரு முதியவர் இருந்தார். அவர் குழந்தைகளிடம் மிகவும் அன்பாக பேசுவார். சிறுவனின் முகத்தை பார்த்தவுடன், என்ன ஆச்சு என்று மெதுவாக கேட்டார். முரளி நடந்ததை எல்லாம் சொன்னான். முதியவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பின்னர் சிரித்தபடி கேட்டார், உனக்கு ஒரு கதையை சொல்லட்டுமா? முரளி தலையசைத்தான். ஒரு காலத்தில் ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அவரிடம் 2 செடிகள் இருந்தன. ஒரு செடி மெதுவாக வளர்ந்தது. மற்றொரு செடி அடிக்கடி வளைந்து விழும். அந்த தோட்டக்காரருக்கு கோபம் வந்தது. ஏன் நேராக வளர மாட்டே என்று அந்த செடியை கம்பியால் அடித்தார். அதன் கிளைகள் உடைந்தது. இலைகள் கிழிந்தது. ஆனால் அது நேராக வளரவில்லை. பின்னர் ஒரு வயதான பெண் வந்து சொன்னாள், செடியை அடித்தால் அது மலராது. தண்ணீர் ஊற்று. வெயில் கிடைக்க செய். அன்பாக பராமரியூ. அதன் பிறகு தோட்டக்காரர் மெதுவாக கவனித்தார். சில மாதங்களில் அந்த செடி அழகான மலர்களை கொடுத்ததையோ. முதியவர் முரளியை பார்த்து கேட்டார், அந்த செடி ஏன் மலர்ந்தது தெரியுமா? முரளி யோசித்தான். அதை யாரும் அடிக்கல, அன்பாக பார்த்துக்கிட்டாங்க என்றான். முதியவர் சிரித்தார். அப்படித்தான் மனித மனமும். அந்த வார்த்தைகள் முரளியின் மனதில் பதிந்தது. ஆனால் முதியவர் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார். சரி, அந்த செடி ஏன் வளைந்து விழுந்தது? முரளி பதில் சொல்லவில்லை. அதற்கு சரியான வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. அதுபோல குழந்தைகளுக்கும் தேவையூ. முரளி மெதுவாக தலைகுனிந்தான். அன்று வீட்டுக்கு திரும்பும் வழியில் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு குட்டி பூனையை பார்த்தான்.
அதன் உடல் முழுக்க குளிரால் நடுங்கியது. சிறுவனுக்கு அதை பார்த்தவுடன் பரிதாபம் வந்தது. அவன் அதை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். அம்மா உடனே ஒரு துணியால் அதை துடைத்தாள். அப்பா ஒரு சிறிய பாத்திரத்தில் பாலை வைத்து கொடுத்தார். பூனை முதலில் பயந்து பின்னால் போனது. ஆனால் அவர்கள் அடிக்கவில்லை, சத்தம் போடவில்லை. மெதுவாக அருகில் அமர்ந்தார்கள். சில நிமிடங்களில் அந்த பூனை அவர்களிடம் வந்து அமர்ந்தது. அதை பார்த்த முரளிக்கு திடீரென்று ஒரு உண்மை புரிந்தது. பயமுறுத்தினால் யாரும் நெருங்க மாட்டார்கள். அன்று இரவு உணவு சாப்பிடும்போது முரளி மெதுவாக பேச ஆரம்பித்தான். நான் நேற்று தவறு செய்தேன் என்றான். அம்மாவும் அப்பாவும் அமைதியாக அவனை பார்த்தார்கள். நான் அடம் பிடிக்கக்கூடாது, கோபத்தில் பொருட்களை தள்ளக்கூடாது. சில நொடிகள் அமைதி. பிறகு அவன் மெதுவாக கேட்டான், ஆனா அடிச்சாதான் நான் நல்லவனா ஆகுவேனா? அந்த கேள்வி அப்பாவின் மனதை குத்தியது. அவர் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு ஆழமாக மூச்சை இழுத்து, இல்லை என்றார். நான் கோபத்தில் அடித்தேன், அது தவறியூட். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்பா தொடர்ந்து பேசினார். தவறை திருத்த சொல்லலாம், கண்டிக்கலாம், ஆனால் அடித்தால் மனசு காயப்படும். சிறுவன் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். அப்பா மெதுவாக அவன் தலையை தடவினார். நீயும் உன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அந்த இரவு அந்த வீட்டில் ஒரு புதிய அமைதி பிறந்தது. அதன் பிறகு வீட்டில் ஒரு விதிமுறை வந்தது. யாருக்காவது கோபம் வந்தால் உடனே சத்தம் போடக்கூடாது. முதலில் அமைதியாக 3 நிமிடம் இருக்க வேண்டும். பிறகு பேச வேண்டும். சில நாட்களில் பெரிய மாற்றம் தெரிந்தது. சிறுவன் ஏதாவது வேண்டும் என்றால் கத்தாமல் பேச ஆரம்பித்தான். அம்மாவும் அவனுக்கு பொறுமையாக விளக்க ஆரம்பித்தாள். அப்பாவும் கோபம் வந்தால் வெளியே சென்று சிறிது நேரம் நடந்துவிட்டு வர ஆரம்பித்தார். ஒரு நாள் பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சிறிய மாணவன் தனது நிறப்பென்சில் கிடைக்கவில்லை என்று அழ ஆரம்பித்தான். அவன் கோபத்தில் புத்தகத்தை கீழே போட்டான். அதை பார்த்த ஆசிரியர் கோபமாக வந்தார். ஆனால் அதற்கு முன் நம் முரளி ஓடிச் சென்று அந்த மாணவனின் அருகில் அமர்ந்தான். நீ ஏன் அழுறே என்று கேட்டான். என் பென்சில் போயிடுச்சு, அதுக்காக புத்தகம் எரியணுமா? அந்த மாணவன் அமைதியாகிவிட்டான். முரளி மெதுவாக சிரித்தான். வா, நாம சேர்ந்து தேடலாம் என்றான். சில நிமிடங்களில் பென்சில் கிடைத்தது. அந்த மாணவன் மகிழ்ச்சியாக சிரித்தான். அதை பார்த்த ஆசிரியர் ஆச்சரியப்பட்டார். நீ எப்படி இவ்வளவு அமைதியாக பேசினாய் என்று கேட்டார். முரளி சிறிது யோசித்துவிட்டு சொன்னான், யாராவது என்னை புரிந்து கொண்டு பேசும்போது எனக்கு நல்லா இருக்கும், அதனால நான் கூட அப்படித்தான் பேசணும். அந்த பதிலை கேட்ட ஆசிரியரின் கண்கள் நெகிழ்ந்தது. காலம் சென்றது. ஒருநாள் கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்தது. வானத்தில் நூற்றுக்கணக்கான காற்றாடிகள் பறந்தன. அந்தச் சிறுவனின் அப்பா தனது கைகளால் ஒரு அழகான காற்றாடி செய்து கொண்டு வந்தார். அது வண்ணமயமான பறவை போல இருந்தது. அதை பார்த்த முரளி கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. இது உனக்காக என்றார் அப்பா. ஏன் தெரியுமா? ஏன்? காற்றாடியே அதிகமாக இழுத்தால் அது கிழியும், சரியாக வழிநடத்தினால் மட்டுமே உயரமாக பறக்கும். முரளி அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டான். பிறகு அவன் காற்றாடியை வானத்தில் பறக்க விட்டான். அது மெதுவாக உயரம் ஏறியது. நீல வானத்தில் சுதந்திரமாக பறந்தது. அந்த நேரத்தில் முரளி மனதில் ஒரு பெரிய உண்மை பிறந்தது. குழந்தைகள் தவறு செய்வார்கள், அடம் பிடிப்பார்கள், கோபப்படுவார்கள். ஆனால் அவர்களை அடிப்பதால் அவர்கள் நல்லவர்களாக மாற மாட்டார்கள். அவர்களை புரிந்து கொண்டு பேசினால், அன்பாக வழிகாட்டினால், பொறுமையாக கற்றுக் கொடுத்தால் அவர்கள் மனம் மலராக மலரும். மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. காற்றில் மரங்களின் இலைகள் ஆடியது. வானத்தில் பறந்த அந்த காற்றாடியை பார்த்துக் கொண்டே சிறுவன் சிரித்தான். அவன் இனி ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டிருந்தான். அடம் பிடிப்பது தவறு, ஆனால் அன்பில்லாத கண்டிப்பும் தவறு. அடி உதவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்ற பழமொழியை உடைத்து அன்பால் எதையும் சாதிக்கலாம் என்று நிரூபித்தான் முரளி. ஒரு குழந்தையின் மனதை மாற்றுவது அடி அல்ல, அன்பு, பொறுமை, புரிதல். அதுதான் உண்மையான வளர்ப்பு. நீதிக்குறிப்பு: அடி ஒரு குழந்தையை அமைதியாக்கலாம், ஆனால் அன்பு மட்டுமே ஒரு குழந்தையை நல்ல மனிதனாக மாற்றும்.
பயம் கீழ்ப்படுதலை தரும். அன்பு புரிதலை தரும். Subscribe to my channel.